y'all, assalamu alaikum. Welcome to Taste of Chennai. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் யூஏ வந்ததுக்கு அப்புறமா எடுத்த ஃபர்ஸ்ட் vlog தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். நாங்க யூஏக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா சுஹேரோட பர்த்டே தான் வந்துச்சு. அதனால ரொம்ப எதுவும் பண்ண முடியல. ஜஸ்ட் கொஞ்சமா குக்கிங் பண்ண, அதுக்கப்புறம் நைட் வந்து வெளியில போனோம், அவ்வளவுதான். அதுதான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தோம், அதுவும் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய லேடிஸ் அண்ட் ஹவுஸ் வைஃப்ஸ் வீட்டில் இருந்துட்டு நம்ம ஏதாச்சும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வீட்டில் இருந்துட்டே செய்யக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் டெய்லரிங் பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வெளியில் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தோம்னா எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குற மெட்டீரியலை விட நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணியிருப்போம். NOOR எஜுகேஷன் சென்டர் இங்கே 1 month டெய்லரிங் கோர்ஸ் வந்து எடுக்கிறாங்க வாட்ஸ்அப் மூலியமா. நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஃபேஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சல்வார் கமீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஃப்ராக் ஃப்ரில்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் அபாயா, டாப்பு, பேண்ட்டு, ஸ்கர்ட், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் கற்றுட்டு வீட்டில் இருந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஏர்னுமே பண்ணலாம். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்த அடுத்த நாளே பார்த்திங்கன்னா சுஹேராக்கும் ஆரிஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பயும் போல். ஊர்லேருந்து வரும்போது பட்டர் கொண்டு வந்திருந்தேன். நம்ம நெய் வந்து வீட்டில் உருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே இந்த சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த வீட்டில் உருக்கின நெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஆரிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸில் நெய் போட்டு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே அவன் சாப்பிடவே மாட்டான். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பால் ஏடுலாம் வந்து சேராது இங்கே இருக்கிற பாலில். ஸோ இந்த மாதிரி பட்டர் வாங்கி தான் நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுப்பேன் எப்பயுமே. ஊர்லேருந்து கொண்டு வரலனா கூட இங்கே அல்மரை பட்டர்லாம் கிடைக்கும். அன்சால்டட் பட்டர் வாங்கி நம்ம கீயாக வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி. அதுக்கெலாம் மற்ற ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம கீயே வந்து அந்த மாதிரியே வாங்கிப்பேன். அதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேலே அந்த மாதிரி நுரையாக வரும், அது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது செய்யும்போது நம்ம பக்கத்தில் தான் நிற்கணும், வேறு எந்த வேலையுமே பார்க்காம. இப்போது அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரை ஃபார்ம் ஆயிரும். திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த நுரை இந்த மேலே இருக்க லேயர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வந்து அது டெபாசிட் ஆகிற வரைக்கும் இது வந்து நம்ம மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். கீ ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மெல்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் வந்து மாறணும். இன்னும் அது வந்து கிளியராக தெரியும் உங்களுக்கு அந்த கீ வந்து. அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இந்த மாதிரி மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கீயோட அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ கிளியராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் முறிக்கிறதுக்காக முருங்கைக்கீரை, அப்படி இல்லைனா வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து அன்றைக்கி இல்லை, அதனால நான் சேர்க்கலை. அப்படி இல்லைனா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை தான் சேர்ப்பாங்க. அது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ரொம்பவும் மெல்ட் பண்ணோன்னா அது வந்து கீ வந்து கருப்பாயிரும், அந்த கலரே வந்து மாறிடும். இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கீ வந்து மெல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கடாயில் நம்ம சூடாக ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போது இந்த கலரில் இருக்கு இல்லையா, அது ஆறுனதுக்கப்புறமா அப்படியே எல்லோ கலராக வந்து சேஞ்ச் ஆகிரும் நல்லாவே. இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் இது மூடி வச்சிடறேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ இந்த மாதிரி நல்லா எல்லோயிஷ் கலருக்கும் வந்துருச்சு. நல்லா மணலாக பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இனி நெய் வந்து வெளியில் வாங்காமல் நம்மளே வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் குக்கிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அவங்க பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டா. அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கிஃப்ட் வந்து வாங்கிட்டு போகணும் இல்லையா. அதனால் எந்த மாதிரி கிஃப்ட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன்.
பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் நல்ல கிஃப்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் கொடுக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மிரர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிரர் வித் இந்த ஜுவல்லரி ஆர்கனைசர், மேக்கப் ஆர்கனைசர் எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் செட் பண்ணுற மாதிரி. அதனால் அதுக்கப்புறம் இந்த மிரரும் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் ஆர்கனைசர் தான் வந்து வாங்கினேன். 11 o'clock ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வந்தோம். அங்கே போயிட்டு நான் வீடியோலாம் எடுக்கல, ஏன்னா அவங்களோட ப்ரைவசி இருக்கு இல்லையா. Whose house is this? Arishma. Put it like this. They live at Dubai, right? ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஊர்லேருந்து கொண்டு வந்த கொஞ்சம் இந்த மிளகாய் தூள் அதெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டீ தூள், வடகம் என்னென்ன இல்லையோ அது எல்லாமே வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது எல்லாமே ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். டீ தூளில் வந்து தாஜ்மஹல், அதுக்கப்புறம் 3 ரோசஸும் கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வடகம் வந்து அந்த குழம்புலலாம் தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டு வந்திருந்தேன். இந்த சாம்பார், அதுக்கப்புறம் இந்த காரக்குழம்புலலாம் நம்ம வந்து முக்கியமாக மீன் குழம்புலாம் நம்ம தாளித்து போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நாளைக்கு சுஹேராவோட பர்த்டே. அவங்க ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நைட்டு கேக் வந்து நாங்கள் கொண்டு வரோம், நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சுஹேராக்கு பிடிச்ச மாதிரி அவங்களே வந்து பேக் பண்ணி அதை டிசைன் பண்ணி பிங்க் கலரில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது சாப்பிடுறதா? எப்படி வேணாலும் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Suhaira. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless you dear Suhaira. Happy birthday to you. அனு ஆண்டி கொடு, அனு ஆண்டி கொடு, சாப்பிட்டேங்க. அனு ஆண்டி கொடு. மென்ட்டு இல்லாம இருக்காது. நாளைக்கு ஒரு புதுசு நாளைக்கு முன்னாடி எடுத்து ப்ளீஸ். காட்டு. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதான் Tomorrow. ஏன் எனக்குமே பிடிக்குமா தெரியல. சில பேர் அந்த வெறித்தனமான கோவத்துல அப்படி கொடுப்பாங்க. உள்ள எதுவுமே இருக்காதான். பாத்து குஞ்சி லைட் ஒரு டோமுன்னு Frank. Hey, wow, it's a watch for you. I'll wear it tomorrow to school. Yes. Superb. Yes. The color. Megna's choice. Good choice. Best friends. வந்துட்டு என்ன பிடிக்குமோ இல்லையோன்னு கடையில் சொல்லிட்டாரு. இயர்லி மார்னிங்லாம் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சுஹேராக்கு வந்து பர்த்டே டைமில் ஸ்கூல் போகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து லீவில் தான் வரும். கேஜி 1 கேஜி 2 வந்து போன ஞாபகம் இருக்குது அவளுக்கு. அழகாக இதே மாதிரி கலர் தான், க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருந்தேன். நிறைய சாக்லேட்ஸ்லாம் கொடுத்தேன். ஸோ ஒரு 10 years இருக்குன்னு நினைக்கிறேன். 2013 வந்து போயிருந்தா ஸ்கூலுக்கு சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் அவளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. மேடம் செம்ம ஹாப்பியாக போகிறாங்க. டீச்சர்ஸ்க்கு தனியாக சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவளுக்கு பர்த்டேக்காக நான் என்ன ஸ்பெஷல் லன்ச்சு செஞ்சேன்னா கீ ரைஸும் சிக்கன் கறி தான். கீ ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய், நல்லா இப்போ கேஷ்யூஸ் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க. அடுத்தது ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இதை நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் உங்களுக்கு அந்த வெங்காயம்லாம் நல்லா தனித்தனியாக வந்துடும். அடுத்தது 4-5 பல் பூண்டு வந்து நம்ம இப்போது இடித்து எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரே ஒரு இன்ச் ஜிஞ்சரும் நான் வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன். இந்த ரெசிப்பியில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கிடையாது. இந்த மாதிரி நம்ம இடித்து தான் க்ரஷ் பண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கீ ரைஸ் ஃபுல்லாகவே நம்ம நெய்யில் தான் செய்ய போகிறோம். நெய் வந்து சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன்
பெருஞ்சீரகம் அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம இப்போ இடித்து வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக ஜஸ்ட்டு பேருக்கு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம், ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதையும் இது கூட வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கீரை கஷாலா ரைஸ் தான் நான் ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/2 kg அளவுக்கு. இப்போ வந்து ஒரு 30 minutes ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த நெய்லேயே இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த நெய்லேயே ஃப்ரை பண்ணும்போதும் உங்களுக்கு நல்ல அந்த ரைஸ் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். குக் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். ஆக்சுவலி நைட்டு நாங்கள் டின்னருக்கு வெளியில் தான் போகிறோம். பட் இருந்தாலுமே சுஹேரா வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாள், நான் என்ன சமைச்சு வச்சுருக்கேன், ஸ்பெஷல் பர்த்டேக்காக என்ன லஞ்ச் வந்து சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்காகவே இந்த கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கறி வந்து செய்கிறேன். இந்த நெய்லே இந்த ரைஸ் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 teaspoon அளவுக்கு. இது ஜஸ்ட் ஒரு கலரும் கொடுக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது பேனை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 10 minutes இது நல்லா குக் ஆகட்டும். இப்போது ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கேரட் வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக தான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு தம்மில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் தம்மில் வச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் எல்லாமே வந்து சேர்த்துருங்க. இதுக்கு மேலே ஒரே 1 teaspoon நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தழை புதினாலாம் சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் விட்டுருங்க. இப்போது ஒரு 10 to 15 minutes தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது கூட சாப்பிட்றதுக்காக ஒரு சூப்பரான சிக்கன் கறி வந்து செய்ய போகிறோம். அதுதான் வந்து அலப்பி சிக்கன் கறி. இது வந்து கேரளா ஸ்டைல் தான், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒரு 4-5 பீஸ் வந்து ஜிஞ்சரும், ஒரு 4-5 பல் பூண்டு வந்து, அது கூடவே 4-5 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இடித்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 லெமன் ஜூஸும் நான் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு 15 to 20 minutes வந்து வச்சா போதும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கடாயில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு 2 to 3 tablespoon அளவுக்கு. இது கேரளா ஸ்டைல் கிரேவின்றதால நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகா காரம் மட்டும்தான், ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. இதில் சில்லி பவுடர் கிடையாது. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போது ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 tablespoon அளவுக்கு நான் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது கடாயை லோ ஃப்ளேம், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மசாலா எதுவுமே வந்து கருகி போகாமல் இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே நம்ம இந்த சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கறி எப்படின்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த சிக்கன் கிரேவியில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதில் இந்த சிக்கனில் விட்டுற தண்ணியிலே தான் வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 minutes இதை வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு. இப்போது நம்ம தேங்காய் பால் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2வது தேங்காய் பால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்க போகிறேன். 2வது தேங்காய் பால் ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து சேர்க்க போகிறோம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு சிக்கன் வந்து வேகணும் இல்லையா, ஒரு 10 to 15 minutes இதை நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு வேக வச்சுருங்க. இப்போது ஒரு 5-6 முந்திரி பருப்பை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம்.
இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திக்கான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு ரொம்ப நம்ம குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து குக் ஆயிரும். அதுக்கப்புறம் மல்லித்தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் இது வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், அது கூட வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ ரொம்ப ரொம்ப திக்காக ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியான அலப்பி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த அலப்பி சிக்கன் கறி யூஸ்வலாக நாங்கள் கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது அப்பம் கூட தான் வந்து ஆர்டர் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைனா பரோட்டா கூட வந்து சாப்பிட்லாம். கீ ரைஸ் கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. அப்புறம் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சுஹேராவோட பர்த்டே இப்படி தான் போச்சு. ஸோ நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.